வணக்கம் டீச்சர்ஸ், இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். நடந்து முடிந்த டெட் பேப்பர் 1 வினா தொகுப்பு வரிசையில் தமிழில் இடம்பெற்ற வினாக்களை நம்ம டிசிஏவினுடைய விடை குறிப்புகளுடன் பார்க்கலாம் டீச்சர்ஸ். கல்வி என்பது குடுவையை நிரப்புவதல்ல, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு அறிஞன் சொன்னான். அப்படி எரிந்து கொண்டே இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற டிசிஏ முதலில் வாழ்த்துகிறது. தமிழில் இடம்பெற்ற வினாக்களுடைய தொகுப்பையும் விடை குறிப்புகளையும் நம்ம பார்க்கலாம் டீச்சர்ஸ். பொதுவாக நம்ம தமிழ் பகுதிகளை செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, இலக்கண பகுதி, இந்த 3 பகுதிகளை நம்ம படிச்சிருப்போம். இந்த வினாக்கள் 30மே இந்த 3 பகுதிகளில், குறிப்பாக செய்யுள் பகுதியில் 12 வினாக்கள் இடம்பெற்றுள்ளது, உரைநடை பகுதியில் 9 வினாக்கள் இடம்பெற்றுள்ளது, இலக்கண பகுதியில் 9 வினாக்கள் இடம்பெற்றுள்ளது. மொத்தம் 30 வினாக்கள் டெட் பேப்பர் 1ல் இடம்பெற்றுள்ளது. இந்த 30 வினாக்களினுடைய விடை குறிப்புகள் நம்ம டிசிஏவினுடைய விடை குறிப்புகளை வரிசையாக பார்க்கலாம். பாருங்கள், முதலாவது வினா நம்ம பார்க்குற வினா தொகுப்பு வரிசை முறை பார்த்தீங்கன்னா பி. மாசு என்னும் பொருள் தராத சொல் எதுன்னு கேட்குறாங்க. மாசு என்னும் பொருள் தராத சொல். மாசுன்னா எல்லாருக்கும் தெரியும், அழுக்கு. அது வேறு விதமாக எப்படி சொல்லலாம், தூய்மையின்மைன்னு சொல்லலாம், கசடு அப்படின்னு சொல்லலாம். வள்ளுவரே சொல்லுவார் இல்லையா, கற்க கசடரன்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ இந்த 3மே மாசு என்பதனுடைய பொருளை உணர்த்துகிறது. சரி சார், பொருள் தராத சொல் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. மாசு என்பதை வள்ளுவர் 2 இடங்களில் பயன்படுத்தி எல்லாருக்குமே தெரியும். மறவர்க்க மாசற்றார் கேண்மை அப்படின்னு சொல்லுவார். மறவர்க்க மாசற்றார் கேண்மை. ஒரு நட்பு எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்லுவார். மாசு இல்லாமல் இருக்கணும், தூய்மை இல்லாமல், அதாவது எப்படின்னா அழுக்கு இல்லாமல் தூய்மையாக இருக்கணும்னு சொல்லுவார். அத்தகைய நட்பை நாம் மறக்கக்கூடாது. மாசு கூட்டல் அற்றார் மாசற்றார், அதை அப்படி பிரித்து எழுதலாம். அப்போ மாசு என்பது அழுக்கு அப்படின்றத நமக்கு தெரியுது. இங்கே என்ன வினா கேட்டிருக்காங்க, மாசு என்னும் பொருள் தராத சொல் கேட்குறாங்க, தூய்மை. அப்போ அதனுடைய ஆப்போசிட் சொல்ல நம்ம இந்த வினாவுக்கான விடையாக நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இந்த வினாவினுடைய விடைகள் பார்த்திங்கன்னா நம்ம டிசிஏவில் டெட் பேப்பர் 1 பகுதியில் பேஜ் நம்பர் 31 இடம்பெற்றிருக்கு. மாசில்லாத உலகம் படைப்போம். இந்த டாப்பிக்கில் மாசு பொருள் தராத சொல், தூய்மை. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, வினா எண் 2. இது இலக்கண பகுதியை சார்ந்தது. கூற்று 1, கூற்று 2. ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை. கூற்று 2, பயனிலை 2 வகைப்படும். எல்லாருக்குமே தெரியும், நம்ம படிச்சிருப்போம். ஒரு தொடர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், ஒரு எழுவாக இருக்கணும், ஒரு செயல்படு பொருள் இருக்கணும், ஒரு பயனிலை இருக்கணும். அதுதான் ஒரு தொடர்ன்றது தெரியும். அப்போது எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை. பாருங்கள், ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல் பயனிலை. அப்போ பயனிலை எங்கே இருக்குது? முடிவில் தானே இருக்குது. அப்போ முழுமை பெற செய்யும் சொல் எது? பயனிலை. அப்போ முதல் கூற்று என்பது சரி. சரி, இரண்டாவது கூற்று பாருங்கள், பயனிலை 2 வகைப்படும். அப்போது கூற்று 2 பார்த்திங்கன்னா பயனிலை 3 வகை. வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை. இந்த 3 வகையில் பயனிலை 3ஆக இருக்குது. அப்போது அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இந்த வினாவுக்கான விடை குறிப்புகளை பாருங்கள், டெட் பேப்பர் 2ல் பேஜ் நம்பர் 101 as well as டெட் பேப்பர் 1லையும் இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், பயனிலை என்ற ஒரு டாப்பிக்கில் பயனிலைக்கான விளக்கம் இருக்குது. ஒரு தொடரில் பயனிலைத்து இருக்கும் இடத்தையே பயனிலை என்று சொல்லுகிறோம். இந்த பயனிலை வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை என 3 வகைப்படுகிறது. அப்போ வினையை கொண்டு முடிந்தால் வினை பயனிலை, பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் பயனிலை, வினாவை கொண்டு முடிந்தால் அது வினா பயனிலை. அடுத்த வினா சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன அப்படின்னு சொல்லி 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை எதுன்றதை நம்ம டிசிஏனுடைய விடை குறிப்பில் பார்க்கலாம் டீச்சர்ஸ். பொதுவாக சொற்களஞ்சியத்தில் இன்றைய காலகட்டத்தின் முதல் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம இன்றைய சொற்களுக்கு தமிழில் சொற்களஞ்சியங்களை நம்ம பெருக்கியிருக்கோமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சார் தமிழில் அப்படின்னா புலனம். அப்போது சொற்களஞ்சியத்தை நாம் பெருக்கி கொண்டு இருத்தல் வேண்டும். புதிய சொற்கள் வந்தாலும் அதற்கான தகுந்த தமிழில் சொற்களஞ்சியத்தை பெருக்க வேண்டும். ஃபேஸ்புக் ஃபார் எக்ஸாம்பிள் முகநூல். ஃபேஸ்புக்கு நம்ம என்ன சொல்கிறோம், முகநூல் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் வாட்ஸ்அப்புக்கு புலனம். சரிங்க சார், இப்போ இந்த வினாவுக்கான விடை குறிப்பில் பாருங்கள், கலை சொற்களா, இனவெழுத்துக்களா, இணை சொற்களா, பெயர் சொற்களா. இப்போ இனவெழுத்துக்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஒற்றுமையுடைய சொற்கள், அதனால் இது வராது. இணை சொற்கள் அதுவும் இடம்பெறாது.
பெயர் சொற்கள் இருக்குது, வினை சொற்கள் இருக்குது, இடைச்சொற்கள் இருக்குது, உரிச்சொற்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த 4 இலக்கண வகை சொற்கள் இருக்குது. இங்கே சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவதுன்னு கேட்குறாங்க. அப்போ இன்ற நவீன காலத்தில் கலைச்சொற்கள் தான் விடையே. கலைச்சொற்கள் தான், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி சார் சொல்லணும்னா, டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டிடி ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வவ்வல் அப்படின்னு இருக்குது. இது என்ன சார் சொல்லுவோம்? உயிரெழுத்து. இது வந்து கலைச்சொற்கள். கான்சோனன்ட்னா என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். மெய் எழுத்து, கான்சோனன்ட் மெய் எழுத்து. இது போல் இருக்கக்கூடிய சொற்கள் தான் நம்ம வந்து கலை சொற்கள் சொல்கிறோம். ஹோமோகிராஃப்னா என்ன? ஒப்பெழுத்து. மோனோலிங்கல்னா என்ன? ஒரு மொழி. பயோடெக்னாலஜினா என்ன? உயிர் தொழில்நுட்பம். இது போல் துறைகள் இருக்கக்கூடிய சொற்களுக்கான சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு எது சார் பயன்படும்னா கலை சொற்கள் பயன்படும் என்பது சரியான விடை. இந்த வினாவுக்கான விடை நம்ம டிசைனுடைய விடை குறிப்புகளை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், கலை சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டிடி. இது அனைத்து துறைகளிலுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அறிவியல், மருத்துவம், கணினி அப்படின்னு சில எக்ஸாம்பிள் இதில் இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், சொற்களஞ்சியத்தின் செறிவை நேரடியாக அதிகரிக்கிறது. இந்த வினாவுக்கான விடை. இந்த வினாவும் இங்கே விடையும் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா பாருங்கள் டீச்சர்ஸ். கூற்று ஒன்று என்பதனை குறிக்க ஒரு இந்த 2 சொற்கள் பயன்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று என்பதனுடைய மாற்று வடிவங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மாற்று வடிவங்கள். ஒருன்னு சொன்னாலும் ஒன்று தான் பொருள் உணர்த்தும். முதல் கூற்று பார்த்தோம். இரண்டாவது கூற்று பாருங்கள். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு ஓர் என்பதையும் உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு ஒரு என்னும் சொல்லும் வரும். இந்த 2 கூற்றுகள் இடம்பெற்றிருக்கு. இந்த 2 கூற்றுகளில் நம்ம டிசியனுடைய விடை குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. வரிசையை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பொதுவாக நாம் வந்து சொல்லும்போது ஓர் அரசன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு காடு. ஏன் சார் நம்ம ஓர் அரசன் சொல்கிறோம், ஒரு அரசன் சொல்லக்கூடாதா அப்படின்னா, உயிரெழுத்து தொடங்கும்போது ஓர் என்கிற சொல்லை பயன்படுத்தணும். இது வந்து உயிர்மெய் எழுத்து கா. அப்போது ஒரு என்பதை பயன்படுத்தணும். அப்போது ஓர் அரசன் என்பது உயிரெழுத்து வருவதால் ஓர் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அப்போது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு ஓர் என்ற சொல் பயன்படுத்தியது ஒரு சான்று பார்த்துருக்கோம். பாருங்கள், உயிர்மெய் எழுத்திற்கு ஒரு சான்று ஒரு காடு. இப்போது கா என்பது உயிர்மெய் எழுத்து. அப்போது 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. கூற்று 1, கூற்று 2 சரி. சரிங்களா டீச்சர்ஸ்? இந்த சான்றுகளோட நம்ம வந்து பொதுவாக சைக்காலஜியில் படிச்சிருப்போம். ஏஎல் மெத்தட். அது என்ன சார் ஏஎல் மெத்தடு? அசோசியேட் லேர்னிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். இணைத்து கற்றல். ஒரு செய்தியை, தெரிந்த செய்தியை தெரியாத செய்தியோடு போய் படிக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இதை வந்து தெரிஞ்ச செய்தி தமிழில், இங்கிலீஷில் அதே போல் தான். ஏ எங்கே சார் யூஸ் பண்ணுவோம்? ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? சேம் தான் சார். ஆன் வரும்போது வவ்வலில் யூஸ் பண்ணுவோம். ஏ வந்து கான்சோனண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கார், ஆப்பிள், ஆன் ஆப்பிள் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது எங்கெல்லாம் வவ்வல் வருதோ அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணோம். கான்சோனன்ட் வர்றதுல ஏ யூஸ் பண்ணோம். இது வந்து இணைத்து கற்றல் என்ற அடிப்படையில் நம்ம வந்து படிச்சிட்டா என்றுமே மறக்காது. சரி, வவ்வல் எல்லாருக்குமே தெரியும். AEIOU. இந்த வவ்வல் சவுண்டு வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் ஆன் யூஸ் பண்ணோம். ஆன் அம்ப்ரல்லா, ஆன் ஏரோப்ளேன். சரிங்களா டீச்சர்ஸ்? கூற்று 1 என்பதற்கான மாற்று வடிவங்கள் ஒரு. அடுத்தது ஓர் அரசன், ஒரு புத்தகம். சான்று. அடுத்த வினா பாருங்கள் டீச்சர்ஸ். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னன் என்று போற்றப்பட்டவர். அனைவருக்குமே தெரிந்த ஒரு கதை தான் அது. அதனால் இது வந்து கூற்று என்பது சரி. கூற்று சரி. காரணம் பார்க்கலாம். இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினாரா அப்படின்னா காரணம் தவறு. இந்த இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து தீர்ப்பை வழங்கியவர் கரிகாலன். நாலடியாரில் நரை முடித்து சொல்லால் உரை முடிவு செய்தான்னு சொல்லுவாங்க. கரிகாலனை பார்த்த உடனே சான்றோர்களாக என்ன செய்தான்னா, இந்த இளையவன் எப்படி அவன் வந்து ஒரு நீதி சொல்ல முடியும்னு சொன்னாங்க, நினச்சாங்களாம். உடனே அந்த முதியவர்களுடைய உள்ள குறிப்பை கொண்டு கரிகாலன் முதியவர் வேடம் கொண்டு நீதியை வழங்கினானா. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல பேசக்கூடியவன் மனுநீதி சோழன் அல்ல, அப்போ கரிகாலன். அதனால தான் சொல்லுவாங்க, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படின்னு. என்ன சார்? குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படின்ற ஒரு தொடரை நம்ம வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அது யாரோடைய தொடர்புடையதுன்னா கரிகாலனுடைய தொடர்புடையது தான். அதாவது ஒரு குலத்தில் கற்ற கல்வியானது பாதி அறிவு அப்படியே இருக்குமா. அப்போது முதியவன் வேடம் கொண்டு நீதி அளித்தான் இல்லையா,
அந்த அடிப்படையில் காரணம் என்பது கூற்றுக்கு பொருந்தாதது. ஆப்ஷன் பி, கூற்று சரி, காரணம் தவறு. அப்போ குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படின்ற ஒரு செய்தியை நாலடியாரில் கரிகாலனை பற்றி வந்ததுனால இது காரணம் தவறு. இந்த வினாவுக்கான விடை குறிப்புகளை நம்ம டிசிஏ மெட்டீரியலில் பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்குது. பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர். பாருங்கள், வேடமணிந்து தீர்ப்பு வழங்கவில்லை. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். பசுவினுடைய துயரை துடைப்பதற்காக அக்ரணிக்காக உயர்தனையை கொண்ட ஒரே ஒரு நீதிச்சோழன் மனுநீதி சோழன். சரி, அடுத்த வினா பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா. பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் ஏ, வாணிதாசன். பாரதியாருடைய பிறந்த நாளில் வாணிதாசன் அவர்கள் எழுதிய இந்த பாடல் வரிகள் அவருக்கு பரிசை பெற்றுத்தந்தது, முதல் பரிசையை பெற்றுத்தந்தது. அதனால் சரியான விடை வாணிதாசன். இந்த வாணிதாசன் தொடர்பாக இன்னொரு வினாவை இடம்பெற்றிருக்கு. அவருடைய நூல்களில் கொடிமுல்லை என்ற ஒரு நூலின் ஆசிரியர் பொறுத்துகளை நமக்கு இடம்பெற்றிருக்கு டெட் பேப்பர் 1. இவர் தமிழ்நாட்டினுடைய வேர்ட்ஸ்வர்த் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி. இவருக்கு பட்டங்கள் இருக்குது, கவிஞர் ஏறு, பாவலர் மணி. தொடர்ந்து அடுத்த வினாக்களை பார்க்கலாம் டீச்சர்ஸ். இந்த வினாவுக்கான விடை குறிப்புகள் நம்ம டிசிஏ மெட்டீரியலில் வாணிதாசன் பாரதியாரின் பிறந்த நாள் அன்று இவர் எழுதிய இந்த பாடல் இவருக்கு முதல் பரிசை பெற்றுத்தந்தது. அடுத்த வினா திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர். இந்த வினாவுக்கான விடை ஜி. போப். எல்லாருக்குமே தெரியும், ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் இவர். திருக்குறள் மட்டுமல்ல, திருவாசகம் எல்லாருக்குமே தெரியும், நாலடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். திருக்குறள் மற்றும் திருவாசகம், நாலடியார். அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் ஜி. போப் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். வாவுசையர், ராஜாஜி இவர்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. வாவேசு ஐயரும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ராஜாஜி இவரும் ஆங்கிலத்தில் வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்கார். சரி, இந்த வினாவுக்கான விடை குறிப்புகளை நம்ம டிசிஏனுடைய மெட்டீரியல் தொகுப்பில் பாருங்கள். ஜி. போப் உலகளாவிய பெருமையை அறிய செய்வதில் மிக முக்கிய பங்கு ஆற்றியவர் அவர். திருக்குறளுடைய பெருமையை உலகளாவிய நிலையில் அடைய செய்தவர். அடுத்த வினா பொறுத்துக. காய் விடத்து, சாற்றுங்கால், கண்ணோட்டம், வனப்பு. இந்த சொல்லுக்கான சரியான பொருள் நம்ம டிசிஏ மெட்டீரியலில் பேப்பர் 1 40, 42 இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், காய் விடத்து அப்படின்னா வெறுப்பவர் இடத்து, சாற்றுங்கால் கூறுமிடத்து, கண்ணோட்டம் இரக்கம், வனப்பு அழகு. அந்த அடிப்படையில் காய் விடத்து அப்படின்னு சொன்னால் வெறுப்பவர் இடத்து, சாற்றுங்கால் அப்படின்னா கூறுமிடத்து, கண்ணோட்டம் சிறுபஞ்சு மூலத்தில் இடம்பெற்ற வரிகள். கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமைன்னு சொல்லுவார். கண்வனப்பு, கண்ணோட்டம், அதாவது கண்ணோட்டம் என்பது இதில் இரக்கம் அப்படின்ற ஒரு பொருளில் இடம்பெற்றிருக்கு. வனப்புனா எல்லாருக்கும் தெரியும், அழகு. அப்போ இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா கூற்று காரணம். பாருங்கள் டீச்சர்ஸ், பேசுவோரை குறிப்பது தன்மை, காரணம் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பகுதியில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம திணை, பால், எண், இடம் அப்படின்றத நம்ம இலக்கணங்களை படிச்சிருப்போம். உயர்திணை, அக்ரிணை, உயர்திணையில் நம்ம வரக்கூடிய பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்றத பார்த்துருப்போம். அக்ரிணையில் ஒன்றன்பால், பலவின்பால், எண் ஒருமை, பன்மை, இடம் அப்போ தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த 3 அடிப்படையில் தன்மை சார்ந்த இந்த பகுதி இடம்பெற்றிருக்கு. பேசுவோரை குறிப்பது தன்மை, இது சரி. இந்த முதல் கூற்று சரி. யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் சொல்கிறாங்க. அப்போது தன்மை பன்மையை குறிக்கும் சொல்வதனால இந்த வினாவுக்கான காரணம் என்பது தவறு. யான் என்பது ஒருமையை உணர்த்தும். நம்ம திருமூலர் கூட சொல்வார் இல்லையா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொல்வார். இந்த வரிகளை நீங்கள் நினைவுபடுத்தியிருந்தீங்கன்னா இந்த வினாவுக்கான விட எளிமையாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த வரிகளை நீங்கள் நினைவுபடுத்தியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்திருக்கும். அவர் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் பெற வேண்டும் என்பது திருமூலருடைய கொள்கை. அப்போது யான் என்பது நம்ம இலக்கியத்திலிருந்தே சான்று. சரி, நம்ம டிசிஏ
விடை குறிப்புகள் பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், டெட் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 36, 37ல் தன்மை யான், இதில் ஒருமையை உணர்த்தும். யாம் என்பது பன்மையை உணர்த்தும். தன்னை குறிப்பது தன்மை. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை. அதாவது இந்த வினாவினுடைய வகை பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக சொல்ல 2 வகையாக பிரிச்சிருப்போம். இலக்கிய வகை, இலக்கண வகை அப்படின்றது நம்ம மரபு இலக்கணனுடைய கொள்கையாக நம்ம படிச்சிருப்போம். அப்போது இந்த இடத்துல இலக்கிய வகை சொற்களை 4 கொடுத்துருக்காங்க. அப்போது கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாகவும் அமையக்கூடிய சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இலக்கியம்ன்ற ஒரு வார்த்தை வருது. அப்போ சொல்ல இலக்கிய வகையாக 4 பிரிக்கலாம், இலக்கண வகையாக 4 பிரிக்கலாம். இந்த இலக்கண வகை தான் எல்லாருக்கும் தெரியும். பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல். இங்கே வினா என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4 சொற்களில் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவை. இந்த 2 வினாக்களில் தொடர்புடைய சொல் எதுன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான விடை சரியானது, எல்லாருமே அறிஞ்சது. கற்றோருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொல் திரிசொல். ஆப்ஷன் பி. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரக்கூடிய சொற்கள் தான் இந்த திரிசொற்கள். அப்போ இந்த திரிசொற்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சார்னா, கற்றவருக்கு மட்டுமே தெரியும். ஞாலம் அப்படின்னா உலகம் அப்படின்ற ஒரு சொல். அப்போ ஞாலம் என்பது படித்தவங்களுக்கு மட்டுமே தெரியும். அதனுடைய பொருள் என்ன? உலகம். அந்த அடிப்படையில் ஆப்ஷன் பி என்பது சரியானது. இந்த வினாவுக்கான விடைகள் நம்ம டிசிஏனுடைய விடை குறிப்புகளில் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 76 இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், திரிச்சொல் கற்றோர் மட்டுமே விளங்குபவை, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை, இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவை. சான்றாக வங்குள், அழுவம் இதில் சொற்களை கொடுத்துருக்காங்க. இந்த திரிசொல் கூட 4 வகையாக இடம்பெற்றிருக்கு. பெயர், வினை, இடை, உரி வரிசையாக கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அப்போது பெயர் திரிச்சொல் அழுவம் ஒரு பெயரை உணர்த்துது. ஏம்பினான் அது ஒரு வினையை உணர்த்துது. இடைச்சொல் அன்ன. இப்போது இடைச்சொல்னால் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெயரையும் வினையும் சார்ந்ததாக வரும். புரியுதா? மலரன்ன மேனி, அப்போ அண்ணன் என்பது இடையில் வருது. இப்போது பெரும்பான்மை இடைச்சொற்கள் பெயருக்கும் வினைக்கு இடையில் வருதுன்னா அது இடைச்சொல் பெயரே இடம்பெற்றிருக்கு. அடுத்து உரிச்சொல். அப்போ உரிச்சொல் என்பது பெயருக்கும் வினைக்குடைய பண்பை உணர்த்தும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூர், கழி அப்படின்ற ஒரு சான்றுகளை இங்கே கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அடுத்த வினா, பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை எனப்படும். கூற்று தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும். இடங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 இடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது தான் படர்க்கை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. காரணம், அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கும். இந்த 2 வினாவுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கூற்று சரி, காரணமும் சரி. கூற்றும் காரணமும் சரி. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். தன்மை என்பது தன்னை குறித்து பேசுவது, முன்னிலை என்பது முன் நிற்பவரை பற்றி பேசுவது, மற்றவற்றை மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. இவர்களை தவிர்த்து இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரி. அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கிறது. அப்போ அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கிறது. அவை என்பது தான் பன்மையை குறிக்கிறது. அப்போது அது என்பது ஒருமை என்பது சரி. அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. நம்ம டிசிஏ மெட்டீரியலில் பாருங்கள், தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை, இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. படர்க்கை என்ற ஒரு டாப்பிக்கில் அது என்பது ஒருமை, அவை என்பது பன்மை. இந்த வினாவும் விடையும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 36, 37 இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். அடுத்த வினா, வினாயன் 42. நூல்கள் மற்றும் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. இந்த நூல்கள் நூலாசிரியர்களில் பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், திருமுருகன். பாரதியாருடைய இயற்பெயர் எல்லாருக்கும் தெரியும், சுப்பிரமணியன். பாரதிதாசன் சுப்புரத்தினம், வாணிதாசன் அரங்கசாமி என்கிற ரைத்திராசலு. திருமுருகன் அவருடைய பெயர் கூட சுப்பிரமணியன், அவர் தமிழ் பெயராக திருமுருகன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயர் மாற்றம் செய்திருக்கார். சரி, அவருடைய நூல்களை வரிசையாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இடமாற்றி கொடுத்துருக்காங்க, அதை வரிசைப்படுத்தும். பாரதியார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், குயில் பாட்டு. பாரதிதாசன் தமிழ் இயக்கம், வாணிதாசன் கொடிமுல்லை, திருமுருகன் என் தமிழ் இயக்கம். இந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான சரியான வரிசை முறை ஆப்ஷன் டி.
இந்த வினாவுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம் டீச்சர்ஸ். நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 126 இடம்பெற்றிருக்கு. பாரதியார் எல்லாருக்கும் தெரியும், 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருடைய பட்டப்பெயர் தான் பாரதி என்பது. எந்த வயசில் இந்த பட்டம் கிடைச்சதுன்னா 11 வயசுல இந்த பட்டத்தை அவர் பெற்றிருக்கார். 11 வயசில் பாரதி என்ற பட்டத்தை பெற்றிருக்கார். அவருடைய நூல்களில் முப்பெரும் படைப்புகள்ன்றது நம்ம பார்த்துருப்போம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இந்த வினாவுக்கான சரியான ஒரு விடை குயில் பாட்டு. அடுத்த விடை பாரதிதாசன். அவருடைய நூல்களில் தமிழ் இயக்கம், குறிஞ்சித்திட்டு, புரட்சிக்கவி, இசையமுது போன்ற 72 நூல்களுக்கு மேல் இவர் எழுதியுள்ளவர். இவருடைய குறிப்பாக இவருக்கு புகழப்படுகிற புரட்சிக்கவி என்கிற பட்டம் அண்ணாவால் கொடுக்கப்பட்டது. அண்ணா இவருக்கு புரட்சிக்கவி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்கார். அடிஷ்னலாக தெரிஞ்சுங்க. நம்ம பார்க்குற இந்த வினாவுக்கு சரியான விடை தமிழ் இயக்கம். அடுத்த ஆசிரியர் வாணிதாசன். இவர் தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் ஏற்கனவே பார்த்தோம், அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இவர் பாரதிதாசனுடைய மாணவர். இவருடைய சிறப்பு பெயர்களாக கவிஞர் ஏறு, பாவலர் மணி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். இவருடைய நூல்களில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, கொடி முல்லை. அப்போ தமிழச்சி, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவருடைய நூல்களாக இடம்பெற்றிருக்கிறது. முந்தைய நம்ம பாரதிதாசன் பார்த்தீங்களா, அந்த பாரதிதாசனை சார்ந்த வினாக்கள் டெட் பேப்பரில் நமக்கு 3 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய தமிழ் இயக்கம் ஃபஸ்ட்டு வினாவாக இடம்பெற்றிருக்கு. ரெண்டாவது பிசிராந்தையாருடைய நாடகம் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த டெட் பேப்பர் 1ல். இது ரெண்டாவது வினாவாக வந்தது. அடுத்தது கனியிடை ஏறிய சுளையும் காய்ச்சிடை அந்த பாடல் கொடுத்துருந்தாங்க. 3 வினாக்கள் பாரதிதாசனுடைய தொடர்பாக இந்த டெட் பேப்பர் 1ல் இடம்பெற்றிருக்கிறது. சரி, தொடர்ந்து வரும் வினாக்களை பார்க்கலாம் டீச்சர்ஸ். அடுத்தது 4வதாக திருமுருகன். ஏற்கனவே பார்த்து தான் அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன், தன்னுடைய பெயரை திருமுருகன் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். அவர் என் தமிழ் இயக்கம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அப்போ 4 நூல்களையும் வரிசையாக பார்த்துரும். அடுத்த வினா, ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை எவை? இந்த வினாவுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அம்பு எய்தும் நிலையங்கள். இந்த ஞாயில்கள் என்பது எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூரில், 8 தொகை நூல்களில், புறம் சார்ந்து பேசப்படுகிற நூல்களில் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு. ஞாயில்கள், அம்பு எய்தும் நிலையங்கள். இந்த புறநானூரில் தான் மற்போரை பற்றி இடம்பெற்றிருக்கு. நம்ம அடுத்த வினாவை பார்க்க போகிறோம். இந்த புறநானூறு தொடர்பாக 2 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். இந்த டெட் பேப்பர் 1ல் புறநானூறு தொடர்பாக 2 வினாக்கள் இருக்குது. சரி சார், இந்த அம்பு எய்தும் நிலையங்கள் புறநானூரில் நெட்டிமையாருடைய பாடல்களில் இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. மறைந்து நின்று வீரர்கள் தாக்கும் பொழுது அம்பு எய்தும் நிலையங்கள் இருக்குமா, அந்த செய்தியை இந்த பாடல் நமக்கு தருகிறது. பகைவர் போர் எடுத்து வரும்போது மறைந்து நின்று தாக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் அந்த இடத்துல வேறு ஒரு பெயரில் சொல்கிறாங்க, அம்பு எய்தும் நிலையங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள். நம்ம டிசிஎம்டியில் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 38 இடம்பெற்றிருக்கு. மற்போர் புறநானூற்று பாடல். இந்த புறநானூற்று பாடலில் தான் நமக்கு இந்த நெட்டிமையாருடைய பாடல்களில் இந்த அம்பு எய்தும் நிலையங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த வினா, உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று அழைத்தவர். இந்த வினாவுக்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கதே. காமராசர் கூட தன்னுடைய வாழ்நாளில் படிப்பினுடைய மிக முக்கியத்துவத்தை உணர்ந்து தான், படிப்பு தான் ஒருவரை உயர வழி அப்படின்னு சொல்கிறார். காமராசருடைய ஸ்டேட்மெண்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பிறந்தநாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டுருக்கோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, படிப்பு தான் ஒருவனை உயர வழிவகுக்கும், படிப்பு தான் ஒருவனை உயர்த்தும், உயர வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னது. அறிஞர் அண்ணா பார்த்திங்கன்னா நூலகத்திலே படித்து உயர்ந்தவர்களில் அறிஞர் அண்ணா, அம்பேத்கர், நேரு, காரல் மார்க்ஸ். அந்த அடிப்படையில் இவங்களால் நூலகத்திலே படித்து உயர்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் அறிஞர் அண்ணா, அம்பேத்கர், நேரு, காரல் மார்க்ஸ். இவர் யார் சார் கதே அப்படின்னா ஜெர்மன் நாடக ஆசிரியர். இவர் ஜெர்மன் நாடக ஆசிரியர். இவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன சார் சொல்கிறாருன்னா, உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள், அதாவது அழியாத தன்மை உடையது எதிரான புத்தகங்கள் அப்படின்றத பதிவு செய்கிறார். அரங்கநாதன் எல்லாருக்குமே தெரியும், இந்திய நூலகவியலினுடைய தந்தை. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அரங்கநாதன். அப்துல் கலாம் கூட தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்காரு. புத்தகங்களை தன்னுடைய வாழ்க்கையில் படிப்பதையே வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு இந்த தொடர்பாக நீங்களே படிச்சிங்கன்னா, புத்தகங்களை
தன்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பகுதியாக வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். எண்ணம்தான் செயலாகும், செயல்தான் பழக்கமாகும், பழக்கம்தான் வழக்கமாகும், வழக்கம்தான் வாழ்க்கையாகும் என்று சொன்னவர். அப்போ புத்தகங்களை படிப்பதையே வழக்கமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அப்துல் கலாம். சரிங்க சார். உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று சொன்னவர். ஆப்ஷன் பி கதை. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள், கதை. இவருடைய தன்மை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவர் வந்து நாடக ஆசிரியர். ஜெர்மனில் பிறந்தவர். ஜெர்மன் நாடக ஆசிரியர். அது மட்டுமல்ல, கவிஞர், அறிவியலாளர், சிந்தனையாளர். இவருடைய கூற்றில் அறிவு பரவலில் அவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து சொல்லியிருக்கார். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே. அடுத்த வினா. இந்த வினா எளிமையான வினா தான். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எல்லாருக்குமே தெரியும். சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் 96. அந்த 96 வகையில் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி தூது. கலம்பக இலக்கியங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதலில் தோன்றியது நந்தி கலம்பகம். அது 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. இதில் 18 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என பொதுவான 2 பருவங்கள் இருக்கிறது. இந்த பருவத்துக்கு ஏற்றவாறு 10 பாடல்கள் பாடுவது. அடுத்து பரணி. ஆணை 1000 அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு ஒரு இலக்கண விளக்கம் இந்த நூல் பரணியினுடைய இலக்கணத்தை வரையறுக்கிறது. முதல் பரணி கலிங்கத்து பரணி. சரிங்க சார். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. தூது இலக்கியத்தில் நமக்கு வந்து தமிழ் விடு தூது பாடப்பகுதியாக இருக்குது. அந்த பாடப்பகுதியில் இந்த வினா இடம்பெற்றிருக்கு. தமிழ் விடு தூது முதல்ல 1930 ஊவேசா வந்து பதிப்பிச்சு. உவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா. முதல் பதிப்பு 1930. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள் டீச்சர்ஸ். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, சந்து இலக்கியம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் இன்னொன்று இருக்குது? சந்து இலக்கியம். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தா 1930 ஊவேசா முதல்ல இது வந்து பதிப்பிக்கிறார். இதில் இடம்பெற்ற கண்ணிகள் பார்த்திங்கன்னா 268 கண்ணிகள் இடம்பெற்றுள்ளது. அடுத்த வினா. இது ஒரு எளிமையான வினா தான். வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது எது? எளிமையான வினா. இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் டி மூதுரை. வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. மூதுரை. மூதுரையினுடைய மற்றொரு பெயராக வாக்குண்டாம் என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஒன்றை வேந்தன், நல்வழி, ஆத்திசூடி இந்த நூல்கள் வரிசையில் மூதுரை என்பது வாக்குண்டாம் என்பதுடைய மற்றொரு பெயராக இருக்கிறது. முதுமையான உரைகளை கொண்டது தான் மூதுரை. இந்த மூதுரையில் 2 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். இப்போ பேப்பர் டெட் 1, அதாவது பேப்பர் 1ல் 2 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு இந்த மூதுரை தொடர்பாக. இந்த பாடலில் அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கோக்கு. இந்த வினாவுக்கான விடையும் இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது மூதுரை சார்ந்த 2 வினாக்கள். ஏற்கனவே பாரதிதாசன் சார்ந்த வினாக்கள் 3 பார்த்தோம். அப்போ மூதுரை தொடர்பாக 2 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த பகுதியினுடைய விளக்கம் நம்ம டிசிஎம் மெட்டீரியலில் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 34 இருக்குது. மூதுரை வாக்குண்டாம் மற்றொரு பெயர். அடுத்தது இலக்கண பகுதியிலிருந்து இடம்பெற்ற ஒரு வினா. அசைநிலை, இசைநிறை பொருளில் வருவது எதுன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் பி அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் நம்ம வந்து படிக்கும்போதே படிச்சிருப்போம். அடுக்குத்தொடர் பிரித்தால் பொருள் தரும். இரட்டைக்கிளவி பிரித்தால் பொருள் தராது. ஆனால் இரட்டை சொல்லாக வரும். ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும், பிரித்தாலும் பொருள் தரும். 2 முறைக்கு மேலும் அடுக்கி வரும். இதுதான் வந்து அடுக்குத்தொடருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த வினாவுக்கான விடை நம்ம டிசிஎம் மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் டெட் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 39ல் அடுக்குத்தொடருக்கும் இரட்டைக்கிளவிக்கும் வேறுபாடு. இரட்டைக்கிளவி இரட்டை சொல்லாக வரும். அடுக்குத்தொடர் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது, தனித்தனியே பிரித்தாலும் பொருள் தரும். 2 முறைக்கு மேல் அடுக்கி வராது, 2 முறைக்கு மேல் அடுக்கி வரும். நமக்கு வினா வந்து பார்த்திங்கன்னா இசைநிறை அசைநிலை என்ற அடிப்படையில் வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுக்குத்தொடர். சரிங்களா டீச்சர்ஸ். அடுத்த வினா இணைப்பு சொல். இது ஒரு எளிமையான வினா தான். இந்த இணைப்பு சொல் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள சொல்ல எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. அல்லாதது. இந்த வினாவுக்கான ஒரு நெகட்டிவ் கொஸ்டின். எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள். ஏனெனில், அப்படியானால், அப்படி இல்லாவிட்டால் மட்டுமே. நமக்கு கொடுக்கப்படுற இந்த வினாவுக்கான விடையில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிற வினாவாக அப்படி, ஆனால், ஏனெனில், அப்படி இல்லாவிட்டால் இந்த 3 செய்திகளில்
நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் ஏனெனில், அப்படியானால் இந்த 2 செய்திகள் இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. பாருங்கள் டீச்சர்ஸ், நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 39 அப்படியானால் ஏனெனில் ஆப்ஷன் 3 நம்ம அப்படி இல்லாவிட்டால் என்பது இடம்பெறவில்லை. அப்போ இணைப்புச்சொல் அல்லாதது அப்படி இல்லாவிட்டால். அடுத்த வினா 49, தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் குறிப்பாக இந்த தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தும் 3 காண்டங்கள் உடையது, 30 காதைகள் உடையது. இந்த 3 காண்டங்களில் இந்த தமிழ்நாடு என்ற சொல் எந்த காண்டத்தில் வருதுன்னா வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு, வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்போ சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. சரி சார், அடுத்த ஒரு வினா உங்களுக்குள்ளே தோணும், தமிழ் என்ற சொல் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் கிளவி அதனோர் அற்றே அப்படின்னு தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்போது தமிழன் கண்டாய் அப்படின்னு தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் இருக்குது. இந்த 3 சொல்லும் நினைவு வச்சிங்கன்னா தமிழ்நாடு, தமிழ், தமிழன். மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஏன் சார் இரட்டை காப்பியங்கள்? இதில் 30 காதைகள் இருக்குது, இதில் 30 காதைகள் இருக்குது. இது பெண்ணை பற்றி பேசுகிறது, இதுவும் பெண்மை பற்றி பேசுகிறது. அது மட்டுமல்லாமல் சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியரும் மணிமேகலுடைய ஆசிரியரும் நண்பர்கள். இதனால் இது வந்து இரட்டை காப்பியங்கள். இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து நூலாக எழுதியவர் வாசுபமாணிக்கம். இரட்டை காப்பியங்கள் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். வாசுபமாணிக்கம் இரட்டை காப்பியங்கள் என்ற நூலை எழுதியிருக்கிறார். சிவக சிந்தாமணி. அடுத்து திருக்குறள் பொருந்தாத விடைகள். அப்போ தமிழ்நாடு என்னும் சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த வினாவுக்கான விடை நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 48 இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். வஞ்சி காண்டம் 165வது வரிகளில் இடம்பெற்றிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்து தான் தமிழ் என்னும் சொல் தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படின்றத இங்கே பதிவு செய்கிறாங்க. அடுத்தது தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்ற நூல். ஏற்கனவே பார்த்தோம், புறநானூரில் 2 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. புறநானூரில் 2 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. மற்போர் பற்றி பேசக்கூடிய இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. 8 தொகை நூல்களில் புறநானூறு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இந்த வினாவுக்கான விடை நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேப்பர் 1 பேஜ் நம்பர் 38 இருக்குது. மற்போர் பாருங்கள், புறநானூற்று பாடல் ஒன்றில் மற்போர் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளது. அது என்ன சார் மற்போர்? மல் கூட்டல் போர், மற்போர். இதுதான் மற்போராக மாறிச்சு. மல் என்றால் என்னென்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். நம்ம மாமல்லன் அப்படின்ற ஒரு அரசனை பற்றி படிச்சிருப்போம். அப்போ இதுதான் வலிமை மிக்கவன். மல் அப்படின்னா வலிமை அப்படின்ற பொருளை இங்கே பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த வினாவுக்கான சரியான விடை புறநானூறு